வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கன்னி ராசி குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2026 கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். வக்ர நிவர்த்தி பெற்றால் 11ஆம் இட குரு, லாபஸ்தான குரு, வெற்றிகளையும் அதிர்ஷ்டங்களையும் எதிர்பாராத தன லாபங்களையும் தரக்கூடிய குரு பகவான் கன்னி ராசிக்காரர்களுக்கு இதே பலன்களை தருவாரா? மாற்றங்கள் இருக்குமா? அல்லது நற்பலன்கள் அதிகமாக கிடைக்குமா? இதை பற்றி தான் சிறு விளக்கமாக பார்க்க போகிறோம். கன்னி ராசி ஒரு ராசிக்கு குரு பகவான் பாதக அதிபதியாக வருவார், இன்னொரு ராசிக்கு சாதக அதிபதியாக வருவார். கன்னி ராசிக்காரர்களுக்கு பாதக அதிபதியாக இருந்தாலும் சரி, சாதக அதிபதியாக இருந்தாலும் சரி, அவர் கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய கிரக பெயர்ச்சி காலங்களில் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு நல்ல பலன்களை தராமல் இருந்ததில்லை, இருக்க போவதும் கிடையாது. குரு பகவான் ஸ்தான பலம் என்று சொல்லக்கூடிய சொந்த ஜாதகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீசம் பெற்று இருந்தாலும், வக்கரம் பெற்று இருந்தாலும், கேந்திரத்தில் இருந்தாலும், யோகஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, ஆனால் குரு பெயர்ச்சின்னு ஒன்று வருது இல்லையா, அந்த பெயர்ச்சி காலங்களில் மிகவும் மிக மிக சிறப்பான பலன்களை தரக்கூடிய இடங்களில் 11ஆம் இடம் மிகவும் முக்கியமானது. 2ஆம் இடத்தில் தனத்தை அதிகமாக கொடுப்பார். 5ஆம் இடத்தில் பல வகையான முன்னேற்றங்களை கொடுப்பார். 7ஆம் இடத்தில் இன்பங்களும் சந்தோஷங்களும் தேடி வர வைப்பார். 9ஆம் இடத்தில் சொத்து சுகங்களை சேர்த்து கொடுப்பார். 11ஆம் இடத்தில் இந்த 4 ராசிகளில் அமரும் போது தருகின்ற பலனை விட அதிகமாக தர வேண்டும். 11ஆம் இடம் என்பது எதிர்பாராத தனலாபங்களும் கனவுகளை நினைவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கட்டாயமாக குரு பகவான் செய்வார். வக்ர நிவர்த்தி பெற்றாலே இப்படி தான் செய்வாரா? அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. காரணம், குரு பகவான் வக்ரம் என்பது இப்பொழுதுதான் நடக்கிறது என்பது கிடையாது. அவர் பயிற்சி பெறுவார், சில மாதங்களில் வக்ரம் பெறுவார், ஒரு சில மாதங்களில் வக்ர நிவர்த்தி பெறுவார். வக்ர நிவர்த்தி பெற்றால் அவர் இதனால் வரையில் உங்களுக்கு வக்ரம் பெற்று 10ஆம் இடத்தில் இருந்தார். 10ஆம் இடம் தான் தெரியுமே. ஒரு மனிதனை வாழ்க்கையில் பல வகையான போராட்டங்களை சந்திக்க வைத்து, கஷ்டங்களை சந்திக்க வைத்து, அலைய விட்டு திரிய விட்டு போதுண்டா சாமின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மன விரக்தியும் வேதனையும் துன்பத்தையும் அதிகமாக கொடுத்திருப்பார் 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்ற காலம். இப்பொழுது அந்த 10ஆம் இடத்தை விட்டு விலகி லாபகுருவாக உபஜயஸ்தானம், இந்த உபஜயஸ்தானத்தில் அமரும்போது நாம் ஒன்று நினைப்போம், இந்த வேலை நடந்தால் நல்லா இருக்கும் அப்படி நினைப்பீங்க. அதை விட சிறப்பாக நடத்தி கொடுப்பது தான் உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்தில் எதற்காக குரு பகவான் நன்மைகளை செய்கிறார்? ஒருவேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், ஜாதகத்தில் தசா சரியில்லைங்க, நற்பலன்களை தருவாரா? தசா சரியில்லாமல் இருந்தால் கூட உபஜயஸ்தானத்தும் என்பது வெற்றி ஸ்தானம். வெற்றி என்பது எளிதில் உங்கள் கைவசமாகக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானம். தசாவே சரியில்லாமல் இருந்தால், கடுமையான கஷ்ட நஷ்டங்களாக இருந்தால், அதிகப்படியான துன்பங்களாக இருந்தால் துன்பங்கள் விலகும், நற்பலன்கள் நடக்கும், அதிர்ஷ்டகரமான காலமாகவே இருக்கும், நினைத்தது நினைத்த மாதிரி செய்து முடிக்கலாம். அவ்வளோ பெரிய நன்மைகளை செய்வார் குரு பகவான். பெருமைக்காக சொல்லக்கூடிய பதிவாக இல்லாமல் உங்களுடைய நலனுக்காகவும் நன்மைக்காகவும்
குரு பகவான் செய்வார். சரி, இப்போது குரு பகவான் 11ஆம் இடத்திலிருந்து நன்மை செய்கிறார். அதை விட உங்களுக்கு அவர் பாதகாதிபதி தானே. மிதுனத்துக்கும் கன்னி ராசிக்கும் 7ஆம் இடம் பாதகாதிபதி, உபய ராசின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் செய்யக்கூடாத சில தவறுகள் ஒன்று இருக்கும். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் பணம், பேர், புகழ், தசா நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். தசா சரியில்லாதவங்களுக்கு ஓரளவுக்கு கம்மியாக இருந்தாலும் நல்லபடியாக கொடுப்பார். கொடுக்காமல் இருக்கிறான்னு சொல்ல முடியாது. நீசம் பெற்ற கிரக தசாவாக இருந்தாலும் நல்லது நடக்குங்க. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய குரு பகவான் தரக்கூடியது. சரி, இப்போது தவறான நட்பு, தவறான உறவு, இந்த பக்கம் போகாமல் இருந்தால் போதும். சரி, இதில் போனால் என்ன ஆகிடும்? 11ஆம் இடத்தில் நன்மையை செய்வார். 11ஆம் இடத்தை விட்டு விலகியது என்ன செய்வார்? அங்கிருந்து மாற்றம் பெற்றால் விரய குருவாக 12ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். விரய குருவாக வந்து விட்டால் அதற்கு பிறகு ஜென்ம குருவாக வருவார். 12ஆம் இடத்திலும் நன்மை கிடையாது, ஜென்ம ராசியிலும் நன்மை கிடையாது. இந்த மாதிரி பதிவை யாரும் சொல்லவும் மாட்டாங்க. புரிஞ்சு நடந்துக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, 11ஆம் இடத்தில் நன்மையை செய்கிறார் என்றால் 10ஆம் இடத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்தையும் 12ஆம் இடத்தில் வரக்கூடிய கஷ்டத்தையும் ஜென்ம ராசியில் வரக்கூடிய கஷ்டத்தையும் மூன்றுக்கும் இணைந்து தான் இந்த 3 ஆண்டுகளுக்கும் உங்களுக்கு நன்மைகளை செய்து உங்களை காப்பாற்றணும். அப்படி இருக்கும்போது கன்னி ராசிக்காரங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல வேலைகளை செய்து நன்மைகளை செய்து உங்களை காப்பாற்றி கொள்ளக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை செய்து உங்களை காப்பாற்றிக்கிங்க, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக்கிங்க, நீங்கள் செய்கிற தொழிலை காப்பாற்றிக்கிங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, பணம், பேர், புகழ் எல்லாமே நல்ல நிலையில் இருக்கும்போது ஒரு மனிதன் மற்றவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளையும் சரி அவர்களுடைய செயல்களையும் அவ்வளவு முக்கியமாக கேட்க மாட்டாங்க. அதுவே கெட்ட நேரம் வந்தால் தான் கோயில் குளத்துக்கு சுற்றுறது, ஜாதகத்தை பார்க்குறது, ஜோதிடரை பார்க்குறது, என்ன நடக்குதுன்னு கேட்குறது. இது நல்ல நேரமாக இருந்தாலும் ஏற்கனவே நீங்கள் கெட்டதை அனுபவிச்சிங்க. இப்போ நல்ல நேரம், அடுத்தது 2 வருஷம் கெட்ட நேரம் வருது இல்லையா? அதனால் இப்பொழுதே உங்களை காப்பாற்றி கொள்ளக்கூடிய முயற்சிகளில் இறங்கினால் உங்களுக்கு உண்டான மிகவும் அற்புதமான சிறப்பான பலன்களை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.